கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரி யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே உங்களை காணும்படியாய் தேவன் பாராட்டின அன்புக்காக அவருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாளிலே நமக்காக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை போக்க முடியாய், நம்முடைய குறைகளை நீக்க முடியாய், நமக்கு மேலான வாழ்வை, மகிமையான வாழ்வை நமக்கு கட்டளையிட முடியாய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகங்களிலே 9ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்படும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக பிறந்தார் என்று சொல்லி, 2000 ஆண்டுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டான்னு சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துக்கு முன்பாகவே நமக்கு தேவன் பிறந்துட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் பார்க்குறோம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி, இயேசு பிறந்தான்னு சொல்லி. இல்லை, தேவன் நம்ம உலகம் தோற்றுவதற்கு முன்னே, உலகம் தோன்றுவதற்கு முன்னே, உலகம் உருவாகும் முன்னே தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார் என்பதை ஏசியா இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் மனிதனாய் பிறந்தவன் பாவம் செய்வான்னு சொல்லி, அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் சொல்லி, அவனுக்கு ஒரு நிறைவு வேண்டும் சொல்லி, அவனுக்கு ஒரு சமாதானம் வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து அன்றே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இங்கே ஏசாயா தெளிவாக சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட காரணம் அவர் முன்பாகவே நமக்காக பிறந்திருக்கிறார், அவர் முன்பாகவே நமக்காக பலியாய் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எவ்வளவு அற்புதமான காரியம், அது எவ்வளவு மகிமையான காரியம், அது வல்லமையான காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து நம் தேவனை ஆராதிக்க நாளில் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை அறிகிறோம். அவர் உலகம் தோற்றும் முன்பே பிறந்தபடினால தான், உலகம் தோற்றும் முன்னே நமக்கு கொடுக்கப்பட்டதான் வேதம் சொல்லுது, நம்மை தாயின் கருவில், அதனால்தான் அவர் நம்மை தாயின் கருவில் அவளை தெரிந்து கொள்ள முடியுது. நம்மை உருவாகும் முன்னே காரணக்கா அவர் பூமி உருவாகும் முன்னே நமக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தெளிவை நாம் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று அல்ல, இன்று அல்ல, அவர் என்றோ நமக்காக பிறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் பிறந்ததுக்கு கணக்கே கிடையாது. அவர் பிறந்ததுக்கு நாளே கிடையாத அளவுக்கு ஏசியா தெளிவாக எழுதப்பட்டது, நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். பிறந்தார் முடிச்சிட்டார். அவர் பிறந்தார் என்று சொல்லி, கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி முடிச்சிட்டார், பிறக்க போகிறார் என்று சொல்லல. இப்போ தேவன் நமக்காக பிறந்தவரை இந்த நாள் நாம் ஆராதிக்கமுறை கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கமுறையாக வந்திருக்கிறோம். அவர் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தி அவரை கொண்டாடமுறையாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானல, அவரை கொண்டாடுகிற அந்த நாளிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும், நம் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும். இந்த பூமியிலே அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாக இருக்கிற நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நிம்மதியாய் நான் வாழ வேண்டும் சொல்லி அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேவனுடைய கர்த்தர் இந்த நாளிலே அல்ல, வருகிற ஆண்டிலே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுத்து உங்களை உயர்த்தி தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆதியிலே நம்ம மேலே கொண்ட அன்புக்காக அவர் ஆதியிலே நமக்காக பிறந்திருக்கிறார். ஆதியிலே நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கமுறை கடந்து வந்திருக்கிறோம். அடுத்தபடியே பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே அவர் ஆலோசனையின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13 வாசிக்கும் போது அவர் ஆலோசனை தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா சொல்லும்போது அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அதே நான் சொல்கிறேன், அவர் ஆலோசனையில் பெரியவராக இருக்கிறார். மனவாவும் தேவத்தோடு உறவாடும் போது அங்கே சொன்ன பார்க்குறேன், மனவா தேவத்தோரை பார்த்து, நீ யார், இந்த காரியெல்லாம் செய்கிறீ, நீ எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேவன் சொல்கிறான், நான் யாருன்னு சொல்லி என் பேரை கேட்குறேன், நான் அதிசயங்களை செய்கிறவர், நான் அதிசயங்களை செய்கிறேன்னு சொல்லி அந்த மனவாவோட கூட தேவன் தோதன் சொல்லி பார்க்குறோம். அதே தான் இங்கே ஏசாயா வெளிப்படுத்துகிறாரு, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அது அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய பிறந்திருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயமான காரியங்களை செய்ய அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவர் நமக்கு நன்மை செய்யவே அவர் இந்த பூமியிலே உனக்காக எனக்காக பிறந்து நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அது மட்டுமல்ல, அடுத்தது பார்த்தோம், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்த போதுமானவராக இருக்கலாம். நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நல்ல ஆலோசனை திட்டங்களை கொடுக்கிறவர். நம்ம சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நம்ம கடந்து செல்வதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்மை நடத்தும்படியான ஆலோசனை தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆலோசனை நம்மளோடு கூட நடத்த வேணுமாக்கா நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் அவர்களை அண்டிக் கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை அறியாமல், இயேசு நமக்காக இந்த பூமி உருவாக்கும் முன் நமக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லி அறியாமல், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அறியாமல், பாவம் என்ற இருளிலே பல தீமையான காரியத்திலே அலைந்து திரிந்து இந்த மகிமையின் தேவனை வேதனைப்படுத்த முடியாய், இந்த மகிமையின் தேவனை கோபப்படுத்த முடியாய், இந்த மகிமையின் தேவனுடைய அன்பை உணராதபடி நீங்கள் அலைந்திருக்கிற ஜனங்களை ஆண்டு சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்க்கணும், இந்த வாழ்க்கையில் இருள் போனனாக்கா வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் மாறணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துயரம் மாறணும், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறணும், இந்த வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறினாக்கா நமக்காக பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நம்ம தேடும் போது வெளிச்சத்தை பார்க்க முடியும். தேடுங்கள் அப்போது கண்டவர்கள் சொல்லியிருக்கிறா. நீங்கள் தேடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தேடுவதை காட்டிலும் ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் கர்த்தரை தேடுங்க, சமாதானம் உங்களை தேடி வரும். உங்கள் நிறைவு உங்களை தேடி வரும். உங்கள் தேவைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போவது கிடையாது, அதுவே உங்களை தேடி வர மாதிரி அவர் நல்ல திட்டங்களை கொடுத்து, நல்ல ஆலோசனை கொடுத்து அவர் உங்களை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அவரை நாம் தேடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட உறவாடுவோம். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அவர் நிறைவாய் கொடுத்து நம்ம ஆஸ்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். பூமியில் இயேசு வந்தது உன்னையும் உனக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியா, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யும்படியா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்யும்படியா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தை எழுந்து தவிக்கிற உங்கள் குடும்பங்களிலே இந்த சமாதான பிரபு சமாதானத்தை கட்டளையிட அவர் பிறந்திருக்கிறார்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசு பிறப்பின் நன்னாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய நன்னாளாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற நன்னாளாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் தேவைகளை சந்திக்கிற நன்னாளாக இருக்கட்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அதற்காகவே இன்றைக்கு உங்களுக்காக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகு வந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆஸ்வதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வெறுமையை நிறைவாக்க முடியாய், உங்கள் வெறுமையை நிறைவாக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். பரிபூர்ணப்படுத்த முடியாது கடந்து வந்திருக்கிறார். இனி தனித்து இருப்பது கிடையாது, நீங்கள் யாரும் திக்கற்றவர்கள் கிடையாது. உங்களை ஆற்றி தேற்றவே அவர் பூமியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் நன்னாள், இந்த அருமையான கிறிஸ்மஸ் என்ற நன்னாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டளையிட போதுமான இருக்கிறது. அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, நல்ல திட்டங்களை கொடுத்து, நல்ல சமாதானத்தை கொடுத்து, தேவன் தாமே நம்முடைய குடும்பங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.